இத பயன்படுத்திக்கிட்டு அந்த கேடுகட்ட நரி ஒரு நாள் தனக்கு ஒரு கையும் ஒரு காலும் விளங்காத மாதிரி நடிச்சுதான். அத பார்த்த அந்த கூறுகட்ட நரி, ஐயோ இந்த நரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அது கிடந்து கத்துச்சான். ஏய், நீ யார பத்தி சொல்றன்னு எனக்கு தெரியும். யார பத்திக்கா சொல்லுது? வேற யாரு? கேடுகட்ட நரி உங்க அப்பா, கூறுகட்ட நரி உங்க அக்கா. அப்போ சிங்கம் யாருமா? வேற யாரு? என் பேரன்தான். ஏன் சும்மா அவளு? அதுக்கப்புறமா அந்த கேடுகட்ட நரி ஒரு நாள், மீதி கதை நான் சொல்லட்டுமா? அந்த கை கால் வழங்காத மாதிரி நடிச்சு இந்த கேடுகட்ட நரிய சிங்கம் பார்த்துச்சான். சரி, அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யானைய கூட்டு வந்துச்சான். அந்த யானை மிதிச்சா சரியாயிரும்னு சொல்லுச்சான். யானை வந்தோடனே அந்த யானைய பார்த்த கேடுகட்ட நரி தெரிச்சு ஓடுச்சான். ஏய், நீ பேசுறதுலாம் உனக்கே ஓவரா தெரியல. என் அப்பா தப்பு பண்ணிருக்காருதான். அதுக்காக கை கால் வராத மாதிரி அவரு சும்மா நடிக்கலாம் மாட்டாரு. நீ அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. அன்னைக்கு டாக்டர் செக் பண்ணப்போ இருந்தல்ல, பேசினதை கேட்டல்ல. ஆமா, அதுவும் இல்லாம எங்க அப்பா அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நடிக்க அவசியம் இருக்குடி. உங்க அக்காவும் என் பேராண்டியும் இன்னும் 10 நாள்ல அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னோம்ல, அதான் அத கெடுக்கிறதுக்கு உங்க அப்ப இந்த கேடுகட்ட வேலையை பார்த்திருக்கான். இங்க பாரு, ஒருத்தர் மேல பழி போடணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசணும்லாம் கிடையாது. என் அப்பாவை மத்த விஷயத்துல கூட சொல்லலாம், ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. மா, நீ சும்மா இருமா. பாட்டியும் மாமாவும் தான் ஏதாவது சொல்றாங்கன்னா நீயும் அதையே நம்பிட்டு இருக்க. ஆமாம்மா, ஒரு மனுஷன் முன்னாடி தப்பு பண்ணாருங்கிறதுக்காக ஓ அப்படி இருப்பாருன்னு எந்த அர்த்தமும் இல்லல்ல. டேய், என்னடா இவளுக இன்னும் நம்பாமல இருக்காளுங்க? பாட்டி, நீ இவள கூறுகட்ட நரின்னு சொன்னதுல தப்பே இல்ல தெரியுமா? ஏய், இந்த பேரு அப்ப எங்க அப்பா நடிச்சாருன்னு சொல்றீங்களா? 100% நடிச்சாண்டி உங்க அப்பா. அன்னைக்கு உங்க அப்ப லட்டு எடுத்து திங்கும் போதே அவனை கையும் களவுமா புடிச்சிருக்கணும். என் பேராண்டி தான் வேணாம்னு சொல்லிட்டான். என்ன தெரியாதுல்ல? அன்னைக்கு லட்டு கொடுத்தாங்கல்ல, நான் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன்டே. அப்பா வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு வந்து தின்னத நான் அன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் சொல்லி இருக்கணும் இந்த விஷயத்த. கொப்பனை இன்னும் வாடி நம்புற? கொய்யால நான் கூட்ட அந்த ஆளு வைத்தியரே இல்ல தெரியுமா? குஸ்தி ஆடுறவன். குஸ்தி விளையாடுறவனா? நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்ப்பா. எங்க தான் இப்ப கிளம்பிட்டீங்க? எங்க அத்தை வர சொல்லிருந்தாங்கல்ல, அதான் இவரு ஊருக்கு போறோம் நாங்க 2 பேரும். We are going my house. House. I am taking. அப்பா, இப்பதான் நல்ல நேரம்னு சொன்னாங்க, அதான் நாங்க 2 பேருமே இப்பவே கிளம்பிட்டோம். அதெல்லாம் சரிதான். நாளைக்கு தானே கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப படக்குன்னு இப்பவே கிளம்பிட்டீங்க. இல்லப்பா, இன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கான். டேய் சொல்றா, அதனாலதான் இன்னைக்கே கிளம்பலாம்னு சொன்னாங்க. நாள் நல்லா இருக்கான், அதனாலதான் இன்னைக்கே வர சொன்னாங்க. அது ஏத்தா ஆண்டாளே, இப்ப லட்சுமி வேற வீட்டுல இல்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம்ல? அத்தை கிட்ட காலையில பேசிட்டேன், அதுக்காக தான் அவங்க கோயிலுக்கே போயிருக்காங்க. ஆண்டாளே, நேரம் ஆச்சுடி, சீக்கிரம் கிளம்புங்க. இத பாரு, வண்டியில பார்த்து சூதானமா போகணும். கண்டிப்பா. ஓ மாமா, தண்ணி வத்துற வரைக்கும் தான் தவளை கத்தணும். தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் தவளை கத்தாது. அப்படி கத்துச்சுன்னா பாம்பு தூக்கிட்டு போயிடும். புரியுதா? ஏன் போய் இவ்ளோ ஆக்ஷன்? நடிப்பு அப்படியே பிச்சு தள்ளுறியே. போப்பா, உன்னை நம்பி மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நானும் அக்காவும் பந்தயம் கட்டி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். டேய், அன்னைக்கு நீ லட்டு எடுத்து திங்கும் போதே எனக்கும் என் பேராண்டிக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுடா. இருந்தாலும் உன்னை கொஞ்சம் விளையாட்டு காட்டணும்னு தான் என் பேரை என்ன கம்முன்னு இருக்க சொன்னான். இப்ப பாரு, நீயே மாட்டிக்கிட்ட. நீயே உன்னை காட்டி கொடுத்துக்கிட்ட. நான் போறது உனக்கு பிடிக்கலையா?
அப்பா நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், நீ மனசுல இருக்கிறத சொல்லிடு. என்ன திடீர்னு அழுகைய போடுறான்? ஏதோ பெருசா பிளான் பண்றானோ? அப்பா 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 ஏன் அழுற? முடியலத்தா, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது என்னால. அடங்க ஒக்கா முக்கா அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டானே. உன்னை அப்படி ஈஸியாலாம் தூக்கி கொடுக்க முடியாதுதா. என் உலகமே நீதானே. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? ஏய் என்ன இவ்வளவு அழுகுறா? அதனாலதான் நீ ஒவ்வொரு தடவையும் நீ ஊருக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே நான் எதையாவது இந்த மாதிரி பண்ணி உன்னை என் கூடவே இருக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய், என்ன நீயும் அழுதுட்டு இருக்கிற? அட்டிச்சன் வை. அவன் அழுகிறத பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சு. அட்டிச்சனை இங்கே சமாதியாருவ நீ. ஒழுங்கா நாடகத்தை முடிச்சு கொடுங்க. அவன் கூட சேர்ந்து அழுதுட்டு இருப்பேன் நீ. கண்ணத்தோட அதான் நடிக்கிறான் தெரியுதுல்ல. என்ன மன்னிச்சிருத்தா. பொம்பளை பிள்ளைகளை பெத்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிரும்னு தெரியும். இருந்தாலும் மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டான்ல. டேய் கிறுக்கு பையனே,